ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஆபேலை குறித்து சொன்ன காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து, ஏனோக்கினுடைய விசுவாசத்தை குறித்து, நோவாவின் விசுவாசத்தை குறித்து, ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து, சாராளின் விசுவாசத்தை குறித்து, ஈசாக்கின் விசுவாசத்தை குறித்து, யாக்கோபு, யோசேப்பு இவர்களின் விசுவாசத்தை குறித்து, மோசேயினுடைய தகப்பன் தாயாகிய அம்ராம், யோகபத் அவர்களின் விசுவாசத்தை குறித்து, மோசேயின் விசுவாசத்தை குறித்து, மோசேயும் இஸ்ரவேலரும் கொண்டிருந்த விசுவாசத்தை குறித்து, யோசுவாவும் இஸ்ரவேலரும் கொண்டிருந்த விசுவாசத்தை குறித்து, ராகாபின் விசுவாசத்தை குறித்து, இன்னும் பலருடைய விசுவாசத்தை குறித்து இங்கே எபிரேய ஆக்கியோன் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். விசுவாச வீரர்கள்தான் தேவனுடைய வரலாற்றில் அவர்கள் இடம்பெறக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வரலாற்றில் இடம்பெற்ற மனிதனில் முதலாவதாக இங்கே ஆபேல் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபேல் தான் உலகத்தில் பிறந்த இரண்டாவது மனிதர். முதல் உலகத்தில் பிறந்த மனிதன் காயின், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவர். உலகில் இரண்டாவது பிறந்த மனிதர் இவர் ஆபேல். இவருடைய பெயருக்கு அர்த்தம் நிலையில்லாமை என்று சொல்லி காணப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்த, தேவனுக்கேற்ற பலி செலுத்திய, இரத்த சாட்சியாக மரணமடைந்த முதல் மனிதராக இங்கே ஆபேல் காணப்படுகிறார். விசுவாச மாவீரனினுடைய பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதல் மனிதராக எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காணப்படுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே முதலில் விசுவாசத்தால் சரியான பலியை செலுத்திய ஆபேலை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமுள்ள தன்னுடைய தாய் தகப்பன்மார் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டை அடித்து ஒரு பலி செலுத்தி தோலுடையை உண்டு பண்ணினாரே, அந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுகிறதற்கு ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு காரியம் பலி செலுத்துதல் என்பதை அறிந்திருந்தபடியினாலே அங்கே ஆபேல் பலி செலுத்தினதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பின்னால வரக்கூடிய நிஜ உருவத்தை இங்கே நிழல் உருவமாக இங்கே ஆபேல் அந்த பலியின் நிமித்தமாய் காட்டுகிறதை பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோமே, அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மன்னிப்பை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய பாவ சாயலை மூடிவிடும்படியாக, அவர்களுக்கு மீட்பை பெற்றுத்தரும்படியாக தேவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த திட்டத்தை ஒரு ஆடு அடிக்கப்பட்டதாக ஒரு நிழல் உருவமாக காண்பிக்கப்பட்ட அந்த நிழல் உருவத்தை தேவனிடத்தில் நினைவுகூரும் வண்ணமாக இந்த பலிகளை பூரணப்படுத்தும்படியாக இயேசு வரப்போகிறார். அதற்கு முன்பாக நிழல் உருவமாக செலுத்தப்பட வேண்டிய பலியை நான் நீதிமானாக மாற்றப்படுகிறதற்கும், பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கும், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெருகுகிறதற்கும் இந்த பலியை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி முதல்ல விசுவாசத்தினால சரியான பலியை செலுத்தி நீதிமான் என்று சாட்சி பெற்றவர் ஆபேல். இவர்தான் இந்த உலகத்திலேயே முதல் மெய்ப்பராக இருக்கிறார். முதல் இரத்த சாட்சியும் இவர்தான். முதல் நீதிமான் என்று தேவனால் அழைக்கப்பட்டவரும் இவர்தான். ஏதேனுக்கு வெளியே பெற்றோர் ஏதேனுக்கு வெளியே வாழ்ந்தார். பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் என்று அறிவோம். சகோதரர் காயின். இவர்தான் இங்கே எபிரேய ஆக்கியோனினால் முதலாக விசுவாச வீரனுடைய பட்டியலில் முதல் மனிதனாக குறிப்பிடப்படுகிறார். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்காக ஒரு பலவற்ற பலியாக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டார். அவர் சிந்தின இரத்தத்தினால என்னுடைய குறைவுகள் எல்லாம் அது கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக தேவனால் பார்க்கப்படுகிறேன், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு
அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நமக்குள்ளாக தொடங்கப்பட்ட இந்த விசுவாசம் நம்முடைய ஆத்துமா ஈடேற ரட்சிப்பை முழுமை பெறுகிறதற்கு அது நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும். முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிறதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக பலி செலுத்தப்பட்ட அந்த ஆண்டவரை நினைவு கூறும் பொழுது, என்னுடைய என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக 3வது நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவே என்று ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கும் பொழுது, அந்த பலியை நினைக்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைபாடுகளை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற பொழுது, தேவன் நம்மை தன்னோடு கூட சமாதானம் பெற்றவர்களாக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே நாம் மீட்கப்படுகிறதற்கு பெற்றுள்ள அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்தி, கடைசியிலே மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சந்திக்கிற நாள் வரையிலும் நாம் விழுந்து விடாதபடி வலுவாதபடி காத்து நம்மை வழிவு நடத்துவதற்கு ஆபேலுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தை நாமும் பெற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.